எந்த செயலுக்கெல்லாம் நீ காரணம் என நினைக்கின்றாயோ அதற்கெல்லாம் நீ உண்மையான காரணம் கிடையாது. எதையெல்லாம் உன் தவறு என எண்ணுகிறாயோ அது உண்மையில் உனது தவறு கிடையாது. எதையெல்லாம் நீ செய்தது என பெருமை கொள்கிறாயோ அதையெல்லாம் செய்தது நீ கிடையாது. உனக்குள் இருக்கின்ற இறைவன் உன்னை சோதித்து பார்க்க இப்படி நடத்துகிறான். எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு? எதற்காக புலம்புகிறாய்? எதற்காக கலங்குகிறாய்? நீ விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் இளமை மாறி முதுமை வந்து இறப்பில் முடிவதைப் போல செயல்களும் நீ விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் வரத்தான் செய்யும். அதை எப்படி தீர்ப்பது என்று உன் சொந்த புத்தியில் செல்லும் நீ ஆன்மீகத்திற்குள் பழக்கப்பட்ட பிறகு அங்கே உனக்காக ஒரு வக்கீல், உனக்காக ஒரு நீதிபதி காத்திருப்பதை அறிய முடியும். அவன் பகவான். உனக்காக அவன் வாதாடுவான், உனக்கு சார்பாக தீர்ப்பு தருவான். கேஸ் எனக்கு எதிராக போய்விடும் போல இருக்கிறதே, இதுதான் இறைவன் எனக்காக தரும் தீர்ப்பா என புலம்பாதே. அப்படியே போனாலும் பரவாயில்லை, அது உன்னை பக்குவப்படுத்தும். அரவிந்தர் எப்படி ஆன்மீகவாதியானார் என்பதை ஆழ்ந்து படித்துப்பார், விஷயம் புரியும். என் நண்பனே, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. கீதாச்சாரத்தை படி, மீண்டும் மீண்டும் படி, உனக்கு தெளிவு ஏற்படும் வரை படி. ஆன்மீகத்தில் முன்னேறும்போது எளிமை வந்துவிடும். தோற்றத்தில் மாறுவது எளிமை அல்ல, செயலில் எளிமை வந்துவிடும். அணுகுமுறையில் எளிமை வந்துவிடும். எதிரிகள் வியந்து போகும் அளவுக்கு இந்த எளிமை தெரியும். இதுவரை எல்லாவற்றையும் செய்தது நான் என நினைத்து கொண்டிருந்த அவன் தனது நிலையை உணர்ந்து எல்லாம் அவன் செயல் என்பான். அகங்காரம் போய்விட்டிருக்கும். இதனால் எதன் மீதும் அவனுக்கு பெருமை வராது. இன்ப துன்பம் எல்லாம் ஒன்றாக தெரியும். எதன் மீதும் அவனுக்கு பற்று இருக்காது. எல்லாவற்றையும் நடத்துபவன் அவன். நான் ஒரு கருவி, இந்த உடல் என்கின்ற வாய்க்கால் மூலமாக எதற்கோ இறைவன் நீர் பாய்ச்சுகிறான், பாய்ச்சிவிட்டு போகட்டுமே என்றிருப்போம். ஆன்மீகவாதி அடிக்கடி குளிப்பான். நீரினால் குளித்து உடலையும் பகவான் நாமம் என்கின்ற தீர்த்தத்தில் குளித்து மனதையும் சுத்தப்படுத்திக் கொள்வான். இதனால் எந்த கிருமியும் அவனை அணுகாமல் இருக்கும். இப்படிப்பட்ட மனநிலை வந்த பிறகு ஒரு செயலை அல்லது பிரச்சனையை அணுகுங்கள். தொழிலை தொடங்குங்கள். திருமண பேச்சை ஆரம்பியுங்கள். வழக்குகளை எதிர்கொள்ளுங்கள். கடன் அடைப்பதை பற்றிய தீர்மானத்தை எடுத்து செயல்படுத்துங்கள். எல்லாமே வெற்றிகரமாக முடியும். முதலில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதற்காக இறைவனிடம் வேண்டுதல், அதாவது பிரார்த்தனை தான் முதல் படி. அடுத்து ஆலயம் சென்று பகவானை வணங்குவது, அவரது பிரசாதத்தை பக்தியோடு பெறுவது, அவர் பற்றிய புத்தகங்களை பக்தியோடு படிப்பது, தன் குடும்பத்துடன் படித்ததை பற்றி விவாதிப்பது, வீட்டிலேயே வழிபாட்டை ஆரம்பிப்பது என முதலில் துவங்குங்கள். கவலை கொள்ளாதீர்கள். ஓம் சாய்ராம்.